கொஞ்சம் வண்டியை நிறுத்து. கொஞ்சம் பின்னால் போ. சித்தப்பா. கல்யாணி. சித்தப்பா. வசந்தி. கல்யாணி, நீ எங்கம்மா போயிட்டு வர? நான் கடை வீதிக்கு போயிட்டு வரேன் சித்தப்பா. ஆமா, நீங்க எங்க? அந்த கதையை ஏம்மா கேட்கிறேன்? எல்லாம் அந்த ராஜவேலு தான். உன் வாழ்க்கையை பாழாக்குறதும் இல்லாம என் மக வாழ்க்கையும் கெடுக்க பார்த்தான். வீட்டை விட்டே புறப்பட்டோம். இன்னும் அவர் குணம் அவரை விட்டு போகலையா? சரி, நீங்க காலைல இருங்க, வீட்டுக்கு போய் பேசலாம். ஆமா, என்னை கல்யாணம் செய்துக்கணுங்கிற எண்ணம் மாமாவுக்கு இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா ஹைஸ்கூலோட படிப்பை முடிச்சுக்கிட்டு என் நேரம் டீச்சரா இருந்திருப்பேன். அட பாவமே, என்ன கல்யாணம் செய்துட்டு வாழ வச்சது போதாதுன்னு உன்னையமா கட்டிக்கு ஆசைப்பட்டாரு. நல்ல வேலை தப்பிச்சுட்டு. என் புருஷன் எப்பேற்பட்டவர்னு எனக்கெல்லாம் தெரியும். இன்னுமா அந்த அயோக்கியனை உன் புருஷன் சொல்ற? என்ன செய்யறது சித்தப்பா, சட்டப்படி அவர் என்ன விவாகரத்து பண்ணிட்டார். ஆனா சம்பிரதாயப்படி அவரை கட்டின தாலி இதோ 10 பவுன் செங்கிலியில அம்போன்னு தொங்குது. ஆனா ஒண்ணு, தாலி மட்டும்தான் அவருக்கு சொந்தம், இந்த செங்கிலி எனக்கு சொந்தம். உன்னத்தான் மனைவின்னு ஒரு நாள் கூட அவன் சொன்னதில்லம்மா. அது அவருடைய கர்மம். ஆனா அவர் தான் என் புருஷன் நான் சொல்லிக்கணும். அது இந்த மண்ணுடைய தர்மம். எப்படி நல்லா இருக்குல்ல? அக்கா, மாமா உங்களை விவாகரத்து பண்ணிட்டாருன்னு எனக்கு தெரியும், ஆனா விவரம் தெரியாது. உங்களுக்குள்ள அப்படி என்ன மனஸ்தாபம்? வசந்தி, கல்யாணம் செய்துக்கிற எண்ணமே இல்லாம நான் சங்கீத வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தேன். என்ன உன் மாமா தான் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டார். எப்படி தெரியுமா? என் கச்சேரி எங்க நடந்தாலும் சரி, முதல் வரிசையில எனக்கு நேரா அவர் தான் உட்கார்ந்துருப்பார். கச்சேரி முடியற வரைக்கும் வச்ச கண்ணு வாங்காம என்னையே பார்த்துட்டு இருப்பார். அதெல்லாம் லவ்வா ஆரம்பம். கல்யாணி, நீதான் என் உயிர், நீ இல்லாம வாழ முடியாது, செத்துடுவேன். நீ என்ன கல்யாணம் செய்துட்டா உன்னை மேல்நாட்டி கூட்டிட்டு போவேன், உயிர் சக்கலையை வளர்ப்பேன், உன் புகழை உலகம் பூரா பரப்புவேன், இப்படி எல்லாம் சொன்னார். சரி, என் கலைக்கு ஆதரவு கொடுக்கிற ஒரு உண்மையான ரசிகர் கட்டிக்கிட்டா தப்பு என்ன அப்படின்னு என்னமோ எந்த மூட்ல கழுத்தை நீட்டிட்டேன்னு உங்க மாமா என் கழுத்துல தாலி கட்டிட்டார். எங்க கல்யாணம் நடந்து போச்சு. வசந்தி, ஒரே வார்த்தை, ஒரே அம்பு, ஒரே பத்னி, இப்படி வாழ்ந்து காட்டின ராமரை நினைச்ச உங்க மாமா தானே? இல்ல, அவர் ராமர் இல்ல, வெறும் ரசிகர். அந்த ரசிகருக்கு எத்தனையோ ரசிகைகள், அதுல நான் ஒருத்தி. இந்த விஷயம் எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. அது மட்டும் இல்ல, அவர் என் வாழ்க்கையின் ஆணி வேற வெட்ட ஆரம்பிச்சார். ஹலோ, நான் தான் ராஜவேல் பேசுறேன். என்னது, சபாவில இருந்து பேசுறீங்களா? கல்யாணி இன்னும் 10 நிமிஷத்துல வரணுமா? அத வர முடியாது. ஏன் வர முடியாது சொன்னீங்க? கல்யாணி, நீ கச்சேரிக்கு போக கூடாது. அதான் ஏன் போக கூடாதுன்னு கேக்குறேன். போக கூடாதுன்னா போக கூடாது, அவ்வளவுதான். என்னாச்சு உங்களுக்கு? டிஃபன் காஃபி சாப்பிட்டீங்களா? கிண்டல் பண்றியா? நான் கிண்டல் பண்ணல, நீங்களே கிண்டலா நினைக்கிறீங்க. இத பாருங்க, இது என்னுடைய 100வது கச்சேரி. நான் போகலன்னா நெல்லா இருக்காது. எனக்கு பதிலா நீங்க போய் பாடவும் முடியாது. ஆமா, யார கேட்டு நீ சம்மதிச்ச? ஆமா, நான் யார கேட்டு சம்மதிக்கணும்? இத்தனை நாளா நான் யார கேட்டு கச்சேரி பண்ணிட்டு இருக்கேன்? அவன் புருஷன். தெரியும். இதோ 10 பவுன் செங்கிலியில நீங்க கட்டின தாலி இருக்கு. என் பர்மிஷன் இல்லாம நீ பாட முடியாது. இத பாருங்க, இந்த குரல் கடவுள் கொடுத்தது. என் பாட்டு இந்த குரல்ல இருந்தா வருது, உங்க பாக்கெட்ல இருந்து இல்ல. நீ என்ன சொன்னாலும் சரி, உன்னை நான் பாட அனுமதிக்கவே மாட்டேன். என்ன நான் பாட நீங்க அனுமதிக்க மாட்டீங்களா? சாரி, வெரி சாரி. இந்த விஷயத்துல நீங்க மட்டுமல்ல, உங்களை படைச்ச கடவுளே வந்து தடுத்தாலும் நான் நிறுத்த மாட்டேன். சங்கீதம் என் உயிர். சங்கீதத்தை வெறுக்கிறவன நான் மனுஷனாவே மதிக்க மாட்டேன். ஆமா, கல்யாணத்துக்கு முந்தி நீங்க என்கிட்ட வந்து, கல்யாணி, நான் உன்னுடைய ரசிகன், உன் பாட்டுல எனக்கு உயிர், நீ தினமும் கச்சேரி பண்ணிட்டே இருக்கலாம், நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன், உன் சங்கீத கலைக்கு நான் குறுக்க நிக்கவே மாட்டேன், இப்படி எல்லாம் சத்தியம் பண்ணீங்களே. சத்தியம்? அது எனக்கு சக்கரை பொங்கல், அதை நான் அப்படியே போட்டு முழுங்கிட்டேன். ஓஹோ, அப்போ எதிர்ப்பு எனக்கு வெண்பொங்கல். முடிஞ்ச இதையும் முழுங்கிடுங்க. ஹலோ, ஆமா, நான் கல்யாணி பேசுறேன். இதோ பரப்பிட்டேன், கொஞ்சம் லேட் ஆச்சு, தப்பா நினைச்சுக்காதீங்க. இதோ பரப்பிட்டேன். கல்யாணி, என் பொறுமையை சோதிக்காத. நீங்களும் என் பொறுமையை சோதிக்காதீங்க. எல்லாரும் காத்திட்டு இருக்காங்க, நேரமாச்சு, நான் போறேன். புரியா? போ. நீ அங்க போன உடனே சபாக்காரங்க உனக்கு செக் கொடுப்பாங்க. நீ வீட்டுக்கு வந்த உடனே நான் உனக்கு விவாகரத்து நோட்டீஸ் கொடுப்பேன். சம்மதமா? என்ன விவாகரத்தா செய்ய போறீங்களா? தேவையா? நான் என்ன உங்க மாதிரி கள்ளத்தனமா செய்ய போறேன்? கச்சேரிக்கு தானே போறேன். வரியா? போ போ. நீ அங்க போய் உட்காந்து கச்சேரி பண்ணுவ. உன் ரசிகர்களெல்லாம் கைதட்டி ஆரவாரம் பண்ணுவாங்க. அவங்கள உன் கடைக்கண்ணால பார்த்து சந்தோஷப்படுவ. அந்த கண்ணா யார்கிட்ட என்ன பேசுறதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. எல்லாரையும் உங்க மாதிரி நினைச்சிட்டீங்களா? நீங்க செய்யற அக்கறைகளை எல்லாம் நான் சகிச்சுட்டு இருக்கேன். இப்ப
இப்படிப்பட்ட கீழ்த்தரமான புத்தி உள்ள உங்களோட இனிமே என்னால வாழவே முடியாது, வாழவே முடியாது. உங்க இஷ்டம், நீங்க என்ன வேணும்னாலும் எது வேணும்னாலும் செய்யுங்க, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, நான் வரேன். கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷனும் சொல்றாங்க. ஆனா மனித உணர்ச்சியே இல்லாத ஒரு பாறாங்கல்ல கணவனாகவோ கருகி காஞ்சி போன ஒரு புல்ல புருஷனாகவோ ஏத்துக்க நான் தயாராயிட்டேன். எல்லா பெண்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க பாரு. நான் கண்ணகி ஸ்கூல், அரசனாகட்டும் ஆண்டி ஆகட்டும், தப்புன்னா தப்புதான், நான் மன்னிக்க மாட்டேன். உங்க மாமா என் விஷயத்துல தப்பு கணக்கு போட்டார். குயில் மாதிரி என் இஷ்டத்துக்கு பாடிக்கிட்டு இருந்த என்ன கூண்டுக்குள்ளியாக்க பார்த்தார், முடியல. ஒரு கெட்ட கணவரை கெட்ட கனவா நினைச்சு மறந்துட்டேன். இது என்ன, இது என் கதையை பேசிட்டு இருக்கேன். நீ மேற்கொண்டு என்ன பண்ண போற வசந்தி? நான் என்னக்கா செய்ய முடியும்? அவர் குணமாய் சீக்கிரம் ஊருக்கு திரும்பி வரணும்னு கடவுளை வேண்டிக்கிட்டு நான் காத்திக்கிட்டு இருப்பேன். சரி, நீ உட்கார்ந்து கடவுளை வேண்டறதுக்கு ஒரு இடம் வேணும் இல்ல? அது என் வீடா இருக்கட்டும். சந்திரன் வர வரையிலும் சித்தப்பாவும் நீ இங்கே இருங்கோ, எங்கேயும் போக வேண்டாம். எங்களால உனக்கு எதுக்குமா சிரமம்? ஆமா, இவ்வளவு பெரிய வீட்டுல மாமியார் மாமனார் குழந்தை குட்டி உங்களுக்கு எல்லாம் சமைச்சு போட்டு உங்களுக்கு போடுறதுன்னா எவ்வளவு சிரமம். அடையே சித்தப்பா, நீங்க வேற பேசாம இங்கே இருங்கோ. நீங்க இங்க இருந்தா எனக்கும் துணையா இருக்கும், மனசு நிம்மதியா இருக்கும். மிஸ்டர் பாஸ்கர், உங்க தகப்பனாருடைய நன்கொடையால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த கல்லூரியில நீங்க சேர்மன் இருக்கிறத பார்த்து நாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்க வந்திருக்கோம். ரொம்ப நன்றி. இந்த கல்லூரியின் முன்னேற்றத்துக்காக நான் எதையும் செய்ய எப்பவும் தயாரா இருக்கேன். நாங்க வரோம் சார். காலேஜ்ல படிச்சு டிகிரி வாங்குறோமோ இல்லையோ, ஆளுக்கு ஒரு பிள்ளைய கையில வாங்கிட்டோம். புடியே என்ன புடி ரெண்டையுமா? எனக்கு 4 கையா இருக்கு. பாக்குறவங்க நான் என்னமோ குழந்தை படுத்து எடுத்துட்டு வந்துட்டேன் தப்பா நினைக்க மாட்டாங்க. பரவாயில்ல, வச்சுக்கங்க. இது பாருங்க, இத வளர்க்க வேண்டியது என் பொறுப்பு, அதை வளர்க்க வேண்டியது உங்க கடமை. இந்த காலத்துல புருஷ மண்டாட்டி தனித்தனியா அக்கறை எடுத்துக்கிட்டாதான் குடும்பத்தை ஒழுங்கா நிர்வாகம் பண்ண முடியும். ஏண்டி, ஏதோ வாயும் வயிறுமா இருந்தியே போனா போது பொண்டாட்டியாச்சேன்னு சொல்லி உனக்கு பொங்கி போட்டு கைய காலெல்லாம் புடிச்சு விட்டேன். இதே சாக்கா இந்த பிள்ளைய வர வளர்க்க சொல்றியா? ஏண்டி, உன்னை எவன் ரெட்டையா பெத்து சொல்லுது? நான் என்ன திட்டம் போட்டா பெத்தேன்? எனக்கு தான் 2 கர்ப்பப்பை இருக்குன்னு லேடி டாக்டர் சொன்னாங்க. ஐயோ, இனிமேல் பிறக்கிறதெல்லாம் ரெட்டை ரெட்டையாவா? எனக்கு வேணாம் போ.